அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆசி தமிழ் விலாக். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மட்டன் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி மட்டன் சுக்கா செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு மசாலாவை ரெடி பண்ணிடுவோமா? மல்லி, சீரகம், மிளகு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் நல்லா வறுத்தணும். வறுத்ததை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பொடியாக்கி வச்சுக்கிடுவோம். இப்போ மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு நான் சின்ன வெங்காயத்தை 2 பீஸாக நறுக்குனதை வதக்கிக்கிறேன். ரொம்ப வதக்கக்கூடாது. பொன்னிறமாக செவந்து இந்த மாதிரி வந்தோடனே நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி நல்லா வதங்குறதுக்காக நான் உப்பை சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கிறோம். வாசனைக்காக நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். இந்த மாதிரி வதங்கினோடனே நம்ம மசாலா அரைச்சி வச்ச மசாலாவை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கணும். இப்போ காரத்துக்கேற்ப நான் மிளகாய் தூளை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா எல்லாத்தையும் வதக்கிக்கணும். இப்போ நம்ம குக்கரில் வேக வச்ச மட்டனை நான் சேர்த்துக்கிறேன். தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வேக வச்ச மட்டனில் உள்ள தண்ணியை சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா வற்றி மசாலா மட்டனில் சேர்ந்து இந்த மாதிரி வந்தோடனே நம்ம மல்லி இலையை தூவி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். மட்டன் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. வீடே மணக்கும் சுவையான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.